ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் வேணும்னு பார்த்துடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ரெசிபிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வெண்டைக்காய் நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு பல் ஒரு 10, தேவையான அளவு உப்பு நான் 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 50லேருந்து 75 ml நல்லெண்ணெய், அரை லெமன் சைஸ் புளி. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இதில் உள்ள ஸ்மெல்லெல்லாம் போய் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு ஒரு நல்ல மசாலா ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நம்ம நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்லே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வெட்டி எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த ஈரப்பசை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெண்டைக்காயில் உள்ள தண்ணி பசெல்லாம் போனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, புளி ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தொகையில் சேர்த்துடலாம். இப்போ மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஏன்னா இது டக்குன்னு கீழே ஒட்டிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. என்னோடதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம வெண்டைக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், எது கூட வேணாலும் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும்.